மூணாவது எபிசோட்ல விரட்டி வேட்டையாடுற கேம்ல அவுட் ஆன பிளேயர்ஸ் எல்லாத்தையும் விஐபிஸ் சோல்ஜர் ட்ரெஸ் போட்டு வந்து சுட்டு தள்ளி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இங்க மிச்சம் 25 பேர் இருக்க. இப்பயாச்சும் பங்கு பிரிச்சுட்டு ஆட்டி கழிச்சிட்டு ஊரை பக்கத்து போவாங்கன்னு பார்த்தா ஆட்டி பச்சை பிள்ளைக்காக கதறி கதறி அழுதாலும் இவங்க எவனுமே கண்டுக்காம அடுத்த கேம விளையாண்டே தீருவோம்னு ஒத்த கால நிக்கிறானுங்க. இங்கிட்டு பிளேயர் 246 காப்பாத்தி சோல்ஜர் ட்ரெஸ் கொடுத்து ரூமுக்கு கூட்டிட்டு போனதும் ஏர் வண்டி வழியா போய் கமாண்டர் கிட்ட எங்க 2 பேருக்கும் நாளைக்கு ஒரு போட்டை கொடுத்து மரியாதையா இங்க இருந்து அனுப்பி வச்சிரு, அப்பதான் வந்திருக்க விஐபிக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு மிரட்டுறா. இங்க கேப்டன் மேல சந்தேகப்பட்டு டிடெக்டிவோட ஃப்ரெண்ட் அவன் வீட்டுக்குள்ள போனா இவனோட பாஸை கொன்னது கேப்டனோட பையன் தான் தெரிஞ்சுக்கிட்டு டிடெக்டிவ்க்கு போனை போட்டு சொல்லலாம்னு பார்த்தா காவலுக்கு வச்சிருந்த ராட்வீலரு கையோட சேர்த்து கவிடுது. அந்த நாயை சுட்டு தள்ளிட்டு ஆதாரத்தை எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறதுக்குள்ள கன் சவுண்ட் கேட்டு 2 போலீஸ்காரங்க நம்ம பையனை சுத்து போட்டுறானுங்க. பையன் செத்துட்டான சோகத்துல இருந்த பாட்டி ஜிம்மியும் அவன் பொண்ணையும் நீதான் காப்பாத்தணும்னு சத்தியம் வாங்கிட்டு அடுத்த நாள் காலைல தூக்கல தொங்கிடுறா. அப்படியே ஜம்ப் ரோப் கேம் ஸ்டார்ட் ஆக விறுவிறுப்ப கூட்டுறதுக்கு அம்மாவோட சேர்ந்து குழந்தையும் பாலத்தை தாண்டணும்னு கேடுகட்ட விஐபிஸ் கோரிக்கை வைக்க இதை கேட்ட ஜின்ஹூ காண்டாகிறான். சுத்துற வேகத்தை பார்த்துட்டு எல்லாவனுக்கும் கை கால்லாம் உதற குழந்தைய வாங்கி நெஞ்சோட கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தவி பாலத்தோட சென்டருக்கு போனதான் தெரியுது அடுபாவிங்க பள்ளத்தை தோண்டி போட்டிருக்கானுங்க. இருந்தா பூமிக்கு இல்லனா சாமிக்குன்னு ஒரு வேகம் முடிச்சு ஜம்ப் பண்ணா கால் ஸ்லிப் ஆகிடுது. ஆனா அதை எப்படியோ டாக்கிள் பண்ணி கடந்து வந்துடுறான். இதை மோட்டிவேஷனா எடுத்துட்டு எல்லாவனும் கடந்து வர ஜின்ஹூக்கு அடுத்து வந்தவன் வாமச்சான்னு வாழலான்னு வந்தவனை கழுத்தோடு பிடிச்சு தள்ளி கதையை முடிச்சிடறான்.